வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மினி சீரியஸாக ரிலீஸ் ஆன பேபி ரெயின்டியரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். அண்ட் இந்த சீரியஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு 18+ சீரியஸ் அப்படின்றதுனால நீங்கள் இதை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அண்ட் ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சீரீஸ் அப்படின்றது உண்மை கதையை பேஸ் பண்ணது. அண்ட் இந்த சீரீஸோட கதையை நமக்கு சொல்கிறது ஒரு ஸ்டாண்டப் காமெடியாக ஆகணும்னு நினைக்கிற ஒருத்தனோட 20வது வயசில் அவனுக்கு நடந்த செக்ஸுவல் அண்டு சைக்கலாஜிக்கல் அபியூஸ் தான் வந்து இந்த கதை. அண்ட் அதுலேருந்து அவன் எப்படி மீண்டு வந்தான் அப்படின்றதையும் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு, இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் அப்படின்றதுனால டெலிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது தெரிஞ்சுது. பட் அதை ரசிக்கும்படியாக கொடுத்துருக்காரு கிரியேட்டர் ரிச்சர்ட் கேட் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ரிச்சர்ட் கேடோட ரியல் லைஃப்பில் நடந்தது தான் வந்து இந்த கதை. அவரே இந்த சீரியஸை எழுதியும் வந்து நடிக்கவும் செஞ்சுருக்காரு. இந்த சீரியஸோட இந்த கேரக்டர் அப்படின்றத வந்து வேறு யாராவது போர்ட்ரே பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது வந்து எனக்கு ஒரு சந்தேகம் தான். பிகாஸ் இவரோட லைஃப்பில் நடந்த அந்த இன்சிடென்ட் அப்படின்றது இவரோட ஆக்டிங் மூலமாக வந்து ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுச்சு. இவர் மட்டும் இல்லாமல் மார்த்தா ஸ்காட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீமேல் ஸ்டாக்கர் கேரக்டரில் நடித்த ஜெசிகா கன்னிங்குமே வந்து வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்தளவுக்கு அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சீரீஸில் இவருக்கு அப்யூஸ் நடந்த பிறகு அவருக்கு நடக்கக்கூடிய சில உளவியல் மாற்றங்கள் அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு அவரை வந்து பாதிக்கும் அப்படின்றது வந்து அவரோட ஆக்டிங் மூலமாக ரொம்ப சூப்பராக காமிச்சிருந்தார். அண்ட் அதை பார்க்குறப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீரீஸ் அப்படின்றது நல்லாவே கனெக்ட் ஆகும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறப்போ இந்த சீரீஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரியும் அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கர த்ரில்லராக இருக்க மாதிரி வந்து ஃபீல் ஆகாது. பட் என்னை பொறுத்தளவுக்கு நல்ல எங்கேஜிங்காகவே இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த சீரீஸோட இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபியும் மியூசிக்கும். முக்கியமாக மியூசிக் வந்து இந்த சீரீஸில் நிறைய இடங்களில் நிறைய சீன்ஸை வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி காமிச்சு அதை நீங்கள் பார்க்குறப்போ தெரியும். அண்ட் ஒவ்வொரு எபிசோடும் 30லேருந்து 40 நிமிஷம் அப்படின்றதுனால சீக்கிரமாக பார்த்து முடிச்சிடலாம். அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் தான். அண்ட் இந்த சீரியஸ் அப் பண்ணுறது எல்லாருக்கும் பிடிக்குமா அப் பண்ணுறது சந்தேகம் தான். பிகாஸ் நிறைய இடங்களில் கொஞ்சம் ஸ்லோனஸ் அப் பண்ணுறது தெரிஞ்சது. அண்ட் நிறைய எபிசோட்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்டாகவே இருக்கும். ஸோ அதுவுமே வந்து ஒரு சில பேருக்கு முகம் சொல்லிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த சீரீஸ் அப் பண்ணுறது என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி டைப்பில் இருக்கக்கூடிய சீரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்க்குறப்போ எனக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு. ஸோ அதனால் இந்த சீரீஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 8 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரீஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.